வந்து எப்பவுமே பிரச்சனையான விஷயம். போட்டோகிராஃபராக இருந்தால் நடுவில் உட்காரலாம், நினைச்சா படம் எடுக்கலாம், நினைச்சா சிரிக்கவே சொல்லலாம். எங்களை அவர் வந்ததுலேருந்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாருங்க. நடுவில் உட்காருறது சிரமம். ஏன்னா இந்த திருக்கோயில் உற்சவம் என்பது இந்த கோவை மாநகரத்துக்கே மிகப்பெரிய விழாவாக எனக்கு தோன்றுகிறது. கோவையின் பெரிய விழாக்கள் ஒன்று இந்த திருவிழா என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று கோயம்புத்தூர் அப்படின்னா நாங்கள் காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஏரியா தான் நினைச்சிக்கிட்டு இருந்தோம். வர வர பார்த்தா கவுண்டம்பாளையே இன்னொரு பெரிய கோவையாகவே இருக்குது. பெரிய இடம், பெரிய கோவை. அதை விட இந்த திருக்கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்து எல்லாரும் வந்து உடனே போகாம உட்கார்ந்து இருந்து பேசுறாங்க. ஒரு பெரும் போச்சு இங்க சாப்பிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எங்களை வரிசையில் நின்றுட்டாங்க. அப்புறம் நல்லவேளை ஒரு ஆள் இது இல்லை அதோவை பேசுறேன். மழையிலையும் பொறுமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாப்பாட்டுக்கு மழை பெய்கிறது, ஆனாலும் பக்தர்கள் கொஞ்சமும் முந்தி பிந்தி போகாம வரிசையா நின்று கையில சாப்பாடு வாங்கினாங்க. ஒழுங்கும் கட்டுப்பாடு மிக மிக அழகாக பொறுமையாக இருக்கு. பெரும்பாலும் சாப்பாடு கொடுத்தோம்னா எங்கல நம்ம ஊர்ல இந்த பக்கம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீங்கதான் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறது கஷ்டம். கேட்கிற மாதிரி மனநிலை இருக்கிறவங்க தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா இது கோயில் வளாகம், எவ்வளவோ பொருட்செலவில் அவங்க நிகழ்ச்சி பண்றாங்க. என்ன இன்னைக்கு அம்மன் திரு அருள் மெயின் ரோட்ல அந்த பெரிய மேடைக்கு போகலாம் பண்ணிருச்சு. ஆனாலும் பக்கத்துல இருக்கிறது ஒரு அழகுதான். அங்க இருந்து பார்த்தா டிவியில பாக்குற மாதிரி இருக்கும், இங்க இருந்து பார்க்கும்போதுதான் பக்கத்துல பாக்குற மாதிரி இருக்கு. இதுவே எங்களுக்கு பிடிக்கத்தான் செய்யுது, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளவு பக்கத்துல முகங்களை பார்க்கறாங்க. பாருங்க, இந்த பகுதியிலாம் நேரத்துக்கு சொத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே வணங்கி வாழ்த்திக் கொள்கிறேன். எவ்வளவு விரைவா டிவி பட்டிமன்ற மாதிரி நடத்த முடியுமோ நடத்திடலாம். ஆனா நீங்க மட்டும் உங்களுக்குள்ள பேசாதீங்க. ஏன்னா எனக்கு நல்லா கேட்குது, நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. சிலன்னு பேசக்கூடாது. அதுவும் குறிப்பா இந்த பக்கம் தான் கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியா கேட்குது. மைக் செட்டுக்காரர் முடிஞ்ச அளவு மைக் ஏதோ சரி பண்ணி வச்சுட்டாரு. அவர் அங்க இருந்தது அவ்வளத்தையும் மாற்றி இங்க கொண்டு வர்றது எளிமை கிடையாது. உடனடியாக இந்த ஏற்பாடுகளை செய்த ஒளி அமைப்பாளர்களுக்கு எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க கஷ்டம். எலக்ட்ரிக் வயர் மழை நேரத்தில் அதை மாற்றுறது ஈஸி கிடையாது. அவங்க ஒவ்வொன்றையும் ஒழுங்கா செஞ்சிருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த திருக்கோயில் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வந்து தரிசனம் செய்த திருக்கோயில். இங்க எப்போ அவங்க விழா கொண்டாடினாலும் ஐயா வரணுன்ற ஒரு ஆர்வத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்க எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விழா நடக்கிறது? 5 வருஷம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறீங்க. அதனாலதான் அத்தனை பேர் பண உற்சாகமா இருக்கீங்க. இந்த ஒரு பெரிய கோவில் திருவிழா கமிட்டி வந்து ரொம்ப சிரமப்பட்டு இதை செஞ்சிருக்காங்க. ஆனா முன்பு இருந்ததை விட திருக்கோயில் கட்டுமானம் மிக சிறப்பாக இருக்கிறது. மாதிரி 2 வருஷம் நாங்க முன்னாடி வந்தப்போ இவ்வளவு பிரமாண்டமா இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப பெருமையா வச்சிருக்காங்க. 2025 ரொம்ப அருமையான திருக்கோயில் இது. உள்ள போய் அம்மனை வேண்டிக் கொள்ளும் போது உண்மையிலேயே நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற இடமாக அது இருக்கிறது. தீர்வு தருகிற இடமாகவும் அந்த திருக்கோயில் இருக்கிறது. மாறி என்றாலே மழைதான். அம்மன் கோயிலுக்கு எப்போ போனாலும் திருவிழானா மழை வந்துடும். அதனால மழை வருவதும் ஒரு நல்ல சகுனம் தான். அதையும் நாம அங்கீகரித்து ஏற்றுக்கணும். நிறைய விழாக்கள் நடக்குது. எனக்கு எத்தனை நாள்? 10 நாளா 10 நாள்